வீட்டு நினைப்பாவே இருக்குது. அங்கே போகணும் போலே தோணுது. ஏதோ ஒரு கோவத்தில் வீட்டை விட்டு வந்தாலும் அப்பாவையும் அக்காவையும் பார்க்கணுன்னு தோணிக்கிட்டே இருக்குது. என்ன பண்ணுறதுனே தெரியல. இதுக்கு மேலேயும் யோசிச்சுக்கிட்டே இருக்க வேணாம். நம்ம அக்காக்கிட்டே போயிடலாம். அம்மாடி சுமதி, நானும் வந்ததுலேருந்து கவனிக்கிறேன், உன் முகமே சரியில்லையம்மா. ராதாவை நினச்சிதான்ப்பா ரொம்ப கவலையாக இருக்குது. அவகிட்ட பேசின போலே இருக்குது. ஆனால் என் ஃபோனை கூட எடுக்க மாட்டாப்பா. சுமதி, அவளை பற்றி நீ கவலைப்படாத. அவள் நம்மளை பற்றி கவலைப்படலங்கும் போது நீ மட்டும் ஏன் அவளை நினச்சி கஷ்டப்பட்டுட்டு இருக்க? அப்பா, குழந்தைய பற்றி அம்மாவுக்கு எப்படிப்பா கவலை இல்லாமல் இருக்கும்? அவளும் என்னோட பொண்ணு தான்ப்பா. நான் தானேப்பா அவளை வளர்த்தேன். அப்புறம் எப்படிப்பா நான் அவளை பற்றி கவலைப்படாமல் இருக்கிறது? சரிம்மா சுமதி, அப்பா கிளம்புறேன். உன் உடம்பு பார்த்துக்கோ. ராதாவை பற்றி நீ எதுவும் நினச்சிட்டு இருக்காத. அப்பா, உங்களுக்கும் உடம்பு சரியில்லை. இந்த நேரத்தில் என்னால் உங்கள் கூட வந்து இருந்து உங்களை பார்த்துக்க முடியலையாப்பா? அப்பாவுக்கு ஒன்றும் இல்லைம்மா, அப்பா நல்லா தான் இருக்கேன். நீ மாப்பிள்ளைகிட்டையும் அஞ்சலிக்கிட்டையும் நான் கிளம்பிட்டேங்கிற விஷயத்த சொல்லிடு. சரிங்கப்பா. நம்ம பொண்ணு இவ்வளோ வருத்தப்படுறா நம்மளை நினச்சி. நமக்கு இருக்கிற வியாதியை பற்றி நம்ம பொண்ணுக்கிட்ட எதுவுமே சொல்லக்கூடாது. சொன்னால் அவள் தாங்க மாட்டான். என்னடா வாழ்க்கை இது! சில பொண்ணுங்க எவ்வளோ கொடுத்து வச்சவங்களா இருக்காங்க. மாமியார் வீட்டிலேருந்து அம்மா வீட்டுக்கு போகிறதும் வரதும், அப்பா அம்மாவை நல்லா பார்த்துக்கிறதும். ஆனால் என்ன மாதிரி சில பொண்ணுங்களுக்கு இதெல்லாம் கிடைக்க மாட்டேங்குது. எங்கள் அப்பாவை பக்கத்தில் இருந்து பார்த்துக்கணுன்னு ஆசைப்பட்றேன். எங்கள் அத்தையும் விட மாட்டுறாங்க, என் வீட்டுக்காரும் விட மாட்டுறாரு. ஆனால் நல்லவங்க மாதிரியே 2 பேர் நடிச்சுக்கிட்டு எங்கள் அப்பாவே என்னை பார்க்க விட மாட்டுறாங்க. ஒரு 2 நாள் கூட போய் தங்க விட மாட்டுறாங்க. நம்மளால தான் பார்த்துக்க முடியலன்னு பார்த்தா ராதாவாவது அப்பாவை பக்கத்தில் இருந்து பார்த்துக்கலாம். அவளும் சண்டை போட்டுட்ருக்கா. என்ன தான் பண்ணுறதோ? எங்கள் அப்பா தான் பாவம். சொத்துலாம் இருந்து என்ன பண்ணுறது? அவரை பார்த்துக்க ஒரு ஆள் இல்லையே. ஹாய்ங்க, நான் அஜய், அறிவோட ஃப்ரெண்டு. நான் அஞ்சலி, அறிவண்ணாவோட தங்கச்சி. மச்சி, அஞ்சலிடா. நான் சொல்லியிருந்தேன்ல, உனக்கு ஓகேனா இவளை நம்ம பார்ட்னராக சேர்த்து நம்ம பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணலான்டா. ஓகேடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம 3 பேரும் சேர்ந்தே ஸ்டார்ட் பண்ணிடலாம். அஜய், அண்ணாவோட ஷேர், என்னோட ஷேர் அமௌண்ட் எவ்வளோன்னு சொன்னீங்கன்னா நான் ஒரு 10 டேஸ்க்குள்ளே உங்களுக்கு ரெடி பண்ணி கொடுத்துருவேன். அஜய். அஞ்சலி, அமௌண்ட் ஒன்றும் அவ்வளோ அர்ஜென்ட் இல்லை. நீங்கள் எப்போ கொடுக்கணுமோ அப்போ கொடுங்க. சரி மச்சான், இப்போ நம்ம ஆஃபீஸ் எப்படி கட்டின பில்டிங்கில் ரெண்ட் அந்த மாதிரி எடுக்க போகிறோமா, இல்லை என்ன பண்ணலான்னு இருக்க? ஆமாண்டா மச்சி, ஏதாவது ரெண்ட்டுக்கே ஒரு பில்டிங் இல்லைனா ஒரு ஃப்ளோர் அந்த மாதிரி நம்ம எடுத்துடலாம். அண்ணா, அப்போ நீங்கள் 2 பேர் சேர்ந்து அந்த வேலையெல்லாம் பாருங்கள். மித்தபடி சிஸ்டம் அது வாங்குகிற ஒர்க்கெல்லாம் நான் எடுத்துக்கிறேன். ஆமாண்டா அஜய், அஞ்சலி சொல்கிறதா கரெக்டு. வெளி வேலையை நம்ம பார்த்துக்குவோம், சிஸ்டம் இந்த மாதிரி வேலையை அஞ்சலி பார்த்துக்கிட்டோம். இதில் உனக்கு ஓகே தானே? ஓகேடா மச்சான். சரி அஞ்சலி, நீங்கள் பார்த்துக்கோங்க. என்னங்கத்த, உங்கள் பையனும் பொண்ணும் ஃபோன் எதாவது பண்ணாங்களா? என்ன ஏதுன்னு சொன்னாங்களா? இல்லை பிரியா, ஃபோன் பண்ணியிருந்தா உன்கிட்ட சொல்லாமையா? 2 பேரும் ஃபோனை கூட எடுக்க மாட்டாங்க. அதை தான் நானும் யோசிச்சுட்ருக்கேன். அப்படியா அத்தை? நான் கூட உங்கள்கிட்ட எதுவும் பேசிட்டாரோன்னு நினச்சேன். சரி சரி, சுமதி அப்பா கிளம்பிட்டாரா, இருக்காரா? அண்ணன் இருப்பாங்க பிரியா. குழந்தைங்க சாயந்தரம் தானே ஸ்கூல்லேருந்து வருவாங்க. அவங்க வரத்துக்கு தான் இன்னும் 4-5 மணி நேரம் கிடைக்கே. ஓ அப்படியா? சரி சரித்த. என்னம்மா சுமதி, அண்ணனை தனியாக விட்டுட்டு வந்திருக்க? நீ போய் அண்ணன் கூட கொஞ்சம் நேரம் இருக்க வேண்டியதானே? எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்தால் மட்டும் பக்கத்தில் போயிடுன்னு சொல்லுவாங்க. இதே 2 நாள் நான் போய் எங்கள் அப்பா கூட இருந்துட்டு வரேன்னா, ஐயோ நீ இல்லைன்னா அப்படி ஆயிரு சுமதி, குழந்தை எங்கிருவா சுமதி, அப்படி சுமதி, இப்படி சுமதின்னு சொல்கிறது. அத்தை, அப்பா கிளம்பிட்டாருங்க அத்தை. கடையில் ஏதோ வேலை இருக்காமா, அதனால் கிளம்பிட்டாங்க. அப்படியா? அண்ணன் கூட சாயந்தரம் வரைக்கும் இருப்பாருன்னு நினச்சேன். ஆமாம், அதுவும் கரெக்டு தான் சுமதி. கடையை பார்த்துக்கணும்ல, கடையிலனால தானே பொழப்பு வருமானம் எல்லாம். சரி சரி சுமதி, குழந்தைங்க வரத்துக்குள்ளே அவங்களுக்கு எதாவது சமைச்சு வைக்கலாம் வா. பிரியா சொல்கிறது கரெக்டு தான். 2 பேர் எதாவது செஞ்சு வச்சுருங்க, போங்க. பிரியாக்கா, நான் போகிறேன், நீங்கள் வாங்க. கிளம்பி இரு, இதோ வந்துடுறேன்னு சொன்னாங்க. நான் கிளம்பியே 1 மணி நேரம் ஆச்சு, இன்னும் மாமாவை காணும். என்ன மாமா நீங்கள் என்னை கிளம்பியிருக்க சொல்லிட்டு இவ்வளோ லேட்டாக வரீங்க? இல்லைம்மா, வரும்போது கொஞ்சம் டிராஃபிக் ஆயிடுச்சு. போங்க மாமா, புடவை தான் கட்டிட்டு வரணும்னு சொன்னீங்க. நான் மாடர்ன் ட்ரெஸ் தான் போடுவேன்னு உங்களுக்கு தெரியும். இருந்தாலும் உங்களுக்காக நான் புடவை கட்டினேன்.
1 மணி நேரமாக கத்திட்டு இருக்கேன். நீங்கள் இப்போ வருவீங்க அப்போ வருவீங்கன்னு பார்த்தா இவ்வளோ நேரம் கழிச்சு வரீங்க. நான் போய் ட்ரெஸ்ஸை மாற்றிட்டு வரேன், இல்லைன்னா போவே வேண்டாம், போங்க. ஐயோ, எப்படியாவது இவ்வளோ சமாதானப்படுத்தணும், இல்லைன்னா சண்டை போட்டுட்டே இருப்பா, வெளியே வரவும் மாட்டா. என்ன மாமா, நான் சொல்லிகிட்டே இருக்கேன், நீங்கள் ஒன்றுமே பதில் சொல்ல. அப்போ நான் வீட்டிலே இருந்துக்கட்டுமா? ஐயோ, அப்படி இல்லை பொண்ணு, நீ இந்த ரெட் கலர் சாரியில் தேவதை மாதிரி இருக்கியா, அதான் என்னை மறந்து நான் உன்னை ரசிச்சிட்டு இருக்கேன். எவ்வளோ அழகா இருக்க நீ. அப்படியே மாமா சொல்கிறீங்க? நான் அவ்வளோ அழகாவா இருக்கேன் இந்த புடவையில்? ஆமா பொண்ணு, அவ்வளோ அழகா இருக்க. மகாலட்சுமி தேவதை எல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்க. அட போங்க மாமா. சரி வாங்க கிளம்பலாம். நல்ல வேலை, ஏதோ வாய்க்கு வந்ததெல்லாம் அடிச்சு விட்டு இவ்வளோ கிளப்பியாச்சு. இனிமேல் கொஞ்ச நேரத்துக்கு சண்டை போட மாட்டோம்.